நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். இன்னும் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் தான் நண்பா தேவைப்படுது. அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம தளபதி விஜய் அரசியலுக்கு வந்ததுலேருந்து வந்து நிறைய பேரோட உண்மை முகம் அப்படின்றது வெளியே வந்திருக்கு. ஸோ நம்ம குஷ்பு சுந்தரா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இன்னைக்கு பண்ணியிருக்க ஒரு சம்பவம் யாரும் எதிர்பார்க்கல, நான் கூட எதிர்பார்க்கல. என்னடா அவங்க இப்படிலாம் வந்து பேசியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம அண்ணா வந்து அரசியலுக்கு வந்தார் இல்லைங்களா, அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு தான் வந்து நிறைய நடிகர்கள் தளபதி வந்து அண்ணா தம்பி என்னுடைய ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு வந்து பேசிட்டு இருந்த நிறைய பேரோட அந்த உண்மை முகம், அந்த ஒரு பச்சோந்தி முகம் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் ஆகிடுச்சு. அரசியலையுமே சரி தான், சினிமாலையுமே சரி தான். சினிமாவில் இவ்வளோ துரோகங்கள் அப்படின்றது வந்து ஒரு எம்ஜிஆர் கூட வந்து பார்த்துருக்க மாட்டார், விஜயகாந்தோட பார்த்துருக்க மாட்டார். நம்ம தளபதி விஜய் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு வன்மத்தை கொட்டுற அளவுக்கு இருந்துட்டு இருக்கு. நம்ம ராஜியா சரத்குமார்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, தளபதி விஜய் வந்து தம்பி அப்படின்னு வந்து ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அரசியலுக்கு வந்தவொன்னே அவங்களே வந்து மாறிட்டாங்க. நிறைய நடிகர்கள் இருக்காங்க, சத்யராஜா இருக்கட்டும், சரத்குமாராக இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், நிறைய நடிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே அப்படி தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னுமே கூட வந்து ஒரு சிலர் வந்து தளபதி என் உயிர் அப்படின்னு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி தான் வந்து குஷ்பு சுந்தர். ஸோ குஷ்பு சுந்தரோட ஹஸ்பண்ட் சுந்தர் சியுமே வந்து திருச்சியில் வந்து போட்டி போகிறாரு. இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அவர்கிட்ட அன்றைக்கி கேட்கும்போது வந்து நான் வந்து விஜய் வந்து என் தம்பி மாதிரி தான் பார்க்குறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் குஷ்பு ஒருபடி மேலேயே போய் நான் வந்து பிஜேபியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தாலும் சரி தான், தளபதி விஜய் வந்து நான் எதிர்த்து பேச மாட்டேன். அவர் எனக்கு வந்து ரொம்பவே தம்பி, ரொம்ப க்ளோஸான, எனக்கு ரொம்ப பிடிச்சமான தம்பி. அவர் வந்து நான் எப்படி வந்து தப்பாக பேசுவேன், திமுக வந்து அவர் பேசினா கூட நான் வந்து திருப்பி அடிப்பினே தவிர என் தம்பியை வந்து நான் அப்படி பேச மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே வந்து கருத்து வேறுபாடு இருக்கலாம், அவங்க வேறு கட்சியில் இருக்கலாம், அவங்க பிஜேபியாக இருக்கலாம், நம்ம தமிழக வெற்றி கழகமாக இருக்கலாம். ஆனாலும் வந்து சரி தான், எப்படி வந்து பேசுகிறாங்கன்னு பாருங்கள். உண்மையாலுமே வந்து அவங்க மேலே ஒரு மரியாதை அப்படின்றது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அது சுந்தர்சியாக இருக்கட்டும், குஷ்பு சுந்தராக இருக்கட்டும், இவங்கள சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் இருக்காங்க, அந்த சரத்குமார், இந்த ராதிகா சரத்குமார், ரஜினி, கமல், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். லிஸ்ட்டு பெருசாக போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி வன்மம் வைக்கிற ஒரு கேங்கம் இருந்துட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.